நம்மளை நேரடியா பார்க்குறவங்களும் சரி, நம்மள காணொளியில பார்க்குறவங்களுக்கும் அடிப்படையா உங்களுக்குள்ளேருந்து ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஒரு புரிதல் தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வாத்தியார், டீச்சர், ஆங்கில பேராசிரியர், ஒரு இலக்கணத்தோட பேசுற ஒரு ஆள் இல்ல. நம்ம யாருன்னு முதல்ல கிளியரா நீங்க நம்மள படிச்சு தெரிஞ்சுக்கணும். நம்மள யாருன்னு நம்ம சொல்ற நம்ம பயணத்துல எல்லா இடங்கள்லயும் நம்ம யாரு, நம்ம என்ன மாதிரி சூழல், என்ன மாதிரி டிராவல்ல இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, நம்மளுடைய நோக்கம் ஒரு ஒரு பிராண்டட் 10 நகை கடை இருக்கிற மாதிரி, 10 பேஸ்ட் பிரஸ் இருக்கிற மாதிரி, 10 குருமார்கள் இருக்கிற மாதிரி அந்த லைன் வரிசையில நம்ம நிக்கல. நமக்குள்ள ஒரு பரிணாமம், நமக்குள்ள ஒரு வளர்ச்சி, நமக்குள்ள ஒரு அலைவரிசையினால நம்ம மாறப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு வெளிப்படுத்தி சில சில செயல்களை அந்த காற்று மூலியமா நம்ம சொல்றோம். அப்போ ஒரு காலகட்டத்துல இதை உணர முடியாத மக்கள் 10ஓட இந்த இவ்வளவு குருமார்கள், இவ்வளவு பேரு இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய புத்தகங்கள், நிறைய தியானம், ஆன்மீக சம்பந்தமா பேசினாலும் வெகு சிலருக்கு நம்ம மேல ஒரு சின்ன புரிதலோ ஒரு நம்பிக்கையோ ஏற்படும் போது அவங்க நம்மளை நோக்கி பிரயாணிக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல இது நம்பிக்கையும் வெறும் பயணம் மட்டும் இல்லாம இவர் இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த அலைவரிசையால தான் இப்படி உருவாக முடியும். இது ஒரு ட்ரைனிங் சென்டர்ல இருந்து இப்படி உருவாகிற போலீஸ் அதிகாரி, ராணுவ அதிகாரி, விமானம் ஓட்டுறவர் மாதிரி எல்லாம் ஒரு குருநாதர், ஒரு வாத்தியார், டீச்சர் மாதிரிலாம் உருவாக மாட்டார் என்றது அடிப்படையே இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ குருமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் இவர்கிட்ட இருந்து போய் அவருடைய சத்சங்கத்தை வேடிக்கை பார்த்து அவர்கிட்ட இருந்து சில விஷயத்த படிச்சு அவங்களுக்கு ஒரு சின்னதா தியானம் கிடைச்சு வந்திருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த சத்சங்கம், இந்த மாதிரி வகுப்பு, இந்த மாதிரி தியானம் எல்லாம் என்னுடைய வாழ்நாள்ல எந்த சூழல்லையும் இந்த மாதிரி ஒரு கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட நான் கற்பனை பண்ணி பார்த்தது கிடையாது. இதுக்கு தயாரானவனும் கிடையாது. நிறைய பேர் இதை தேடி இதற்கான அலைஞ்சு அதற்கப்புறம் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தயாராகி ப்ரொஃபஷனலா அதுக்கான ஒரு வழிகாட்டுதலோட ஒரு முன் அறிவிப்போட ஒரு கரெக்டா பிளானிங்கோட திட்டத்தோட பண்றாங்க. நான் ஒரு வழிபோக்கன், பேசிக்கான வழிபோக்கன். தஞ்சாவூர்ல ஒரு கிராமத்துல சாதாரணமா பிறந்து வளர்ந்தவன் ஒரு பையன். நான் 4வது பையனா எங்க குடும்பத்துல பிறந்தவன். 1வது, 2வது, 3வது, 4வது இதுதான் நான் படிச்சது. 5 ஆண்டுகள் நான் பள்ளிக்கு போயிருக்கேன். ஆனா எழுதவோ படிக்கவோ எனக்கு தெரியாது. பள்ளிக்கு போகும்போது 1வதுல ஏன் பாஸ் போட்டாருன்னு எனக்கு தெரியாது. 2வதுல ஏன் பாஸ் போட்டாருன்னு எனக்கு தெரியாது. 3வதுல ஏன் பாஸ் போட்டாருன்னு தெரியாது. 4வது வரும்போது பேசிக்கா எழுதுறதுக்கு சில கொஸ்டின்லாம் கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. இவனை எப்படி 4வது வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற வழி இல்லாம அப்ப நான் படிக்கிற சூழல்கள் காலத்துல அது வேற வடிவத்துல இருந்ததுனால தள்ளி விட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப அந்த 4வதுல வரும்போது எனக்கு பேசிக்காக சில தமிழ் பாடத்துல இருந்தோ சில வார்த்தைகள்ல இருந்து கேள்விகளோ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகும்போது என்னால ப்ரிப்பேர் ஆக முடியல. அப்ப இதை எதிர்கொள்ள முடியல. அப்ப எனக்கு இந்த பள்ளி பிடிக்காமல் இதை விட்டு விடுபட நான் பார்த்தேன். அப்ப நான் எந்த சரியா செய்யறதுனால என்னை 4வதுல ஃபெயில் போட்டாங்க. இதுவே எனக்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதிப்பாக எடுத்துக்கொண்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த நகரத்துக்குள்ள பிடிச்ச வேலையை, எனக்கு தேடுதலுக்குரிய விஷயங்களை சிறு வயதுல இருந்து வீட்டை விட்டு நான் வெளியே 4ஆம் வகுப்பு படிக்கும்போது, அப்ப 8, 9 வயது இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 5 வயதுல தான் 1ஆம் வகுப்பு சேர்ப்பாங்க. அதுல இருந்து 3, 4 ஆண்டுகள்ல நான் வெளியேறப்பட்டு விட்டேன். வீடுகள்ல கம்மியாக இருந்தேன். அப்ப படிப்போட வாசமே எனக்கு உள்ள படாத ஒருத்தன். ஸ்கூலோடைய படிப்போ, கல்லூரியோட படிப்போ, தமிழோடைய மொழியோட உச்சரிப்போ, முழு காஞாச்சாவோ, முழு ஆனாவனாவோ எனக்கு தெரியவே தெரியாது. ஏபிசிடியே எனக்கு தெரியாது. இது மாதிரி உச்சரிப்ப நான் உச்சரிச்சதும் இல்லை. இதற்கான ட்ரைனிங் என் தகப்பனாரோ என் தாயாரோ எனக்கு கொடுத்ததும் கிடையாது. அப்ப அதுக்கான சூழல்களும் எமக்காக அமைந்ததோ எனக்குள்ளிருந்து ஒரு உந்துதல் சக்தி இதை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகவில்லை. சாப்பிடணும், விளையாடணும், இப்படிதான் என் சிறு வயதுல இருந்துச்சு. 1% கூட அந்த படிப்பை நோக்கி போகல. அப்புறம் பின்னாட்கள்ல நான் வெளி உலகங்கள் இந்த பயணம் பண்ணதுல நானாக படிக்க கற்றுக்கொண்டேன், நானாக எழுத கற்றுக்கொண்டேன். அதற்கு பெரிய காரணமாக இருந்தது சினிமா துறையும் நாடகத்துறையும் எனக்கு ஒரு ஒரு உள் உணர்வை அது மேற்கொண்டு ஏற்படுத்தி எனக்குள்ள ஒரு ஒரு ஒரு
ஒரு ஒரு செயலை வந்து ஒரு தீபம் மாதிரி எரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப அந்த எழுதுவதற்கு படிப்பதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு அங்கிருந்து உருவாகும் போது, அப்ப அந்த எழுத்துக்களை சரளமாக படிப்பதற்கும் சில வாய்ப்புகள் எனக்கு வந்து உருவாக்கப்படும் போது, அதிலிருந்து அந்த மொழி வந்து எனக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை ஓரளவு பேலன்சிங்கா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கும். அப்ப இப்படிதான் வளரப்பட்டவன். அதுக்கப்புறம் எனக்குள்ள தியானம் உருவாகும் போதும், எனக்குள்ளிருந்து ஒரு வேலை நடக்கும் போதும், நான் இந்த செயலை பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் சமஸ்கிருதமோ, வேதமோ, மந்திரமோ, இல்ல இவங்க சொல்ற மாதிரி இந்த ஆங்கிலத்துல என்லைட்மெண்ட்ங்கிற அந்த வார்த்தையை கூட எனக்கு உச்சரிக்க தெரியாது. அதை கூட அப்படி இப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நான் உச்சரிப்பேன். அப்ப இந்த மொழியை வந்து ஆங்கிலத்திலேயோ, தமிழ்லையோ, ஹிந்திலேயோ, சமஸ்கிருதத்திலேயோ, பிற மொழிகளை கையாளுகின்ற பெரிய இலக்கியவாதி மாதிரி, அரசியல் நிபுணர்கள் மாதிரி, ஒரு பத்திரிகை நிருபர்கள் இருக்கிற ஒரு எடிட்டருக்கு வந்து பார்ப்பார்ல, அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வந்து ஒரு 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 நமக்கு தெரிந்த சில வார்த்தைகள் இருக்கும்ல, ஒரு சொல்லாடல்களை கேட்டிருப்போம். சில சொல்லாடல்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம்ல. இப்ப எங்களுக்குள்ள வழக்கு மொழிகள்ல இருக்கிற ஊர் சார்ந்த சில சொல்லாடல்கள் உள்ள பதிவாயிருக்கும். அது இயற்கையா பதிவானது. அப்புறம் வெகு சில சொல்லாடல்கள் எனக்குள்ள அந்த நகரப்புறங்கள்ல சுத்தும் போது உள்ள வந்து அடாப்ட் ஆனது. இதை வைத்து கொண்டுதான் நம்ம பயணிக்கிறோம். அப்ப அடுத்தது தியானம்னு ஒண்ணு வரும்போது, அந்த உடைய மொழிங்கிறது எனக்கு வார்த்தை இல்லை அப்படிங்கறது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு இல்லைங்கிற வருத்தப்பட்ட காலம் போய், படிப்புக்காக ஃபீல் பண்ண காலம் போய், மொழி என்பது காற்று. அந்த காற்றோடைய அலைவரிசையும் காற்றோட தன்மையும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, மொழியை கடந்து நீ ஒரு மிகப்பெரிய பிரகாசத்துக்குரியவனாக மாறுவாய் அப்படிங்கிறத எனக்கு நுட்பமாக அந்த காற்றே வந்து மொழி, இசை எல்லாமே அதுதான் அப்படிங்கிறத எனக்கு வந்து அது முழுவதுமாக கற்றுக் கொடுத்துச்சு. அப்ப நான் உச்சரிக்கின்ற போது வார்த்தைகளில் 1, 2 ஏதாவது எதிர்மறை கருத்தோ இல்ல நேர்மறை எண்ணமோ, அந்த மாதிரி சில கருத்துக்கள்ல சில வார்த்தைகள் முன்னுக்கும் பின்னுக்கும் ஏதோ ஒன்று இருக்கலாம். என்னுடைய மொழி என்பது உயர்ந்த காற்றிலிருந்து, உயர்ந்த செயலிலிருந்து அது புஷ் பண்ணி என்னையே ஆழ்ந்த சமயத்தில் ஆழ்த்தி அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது, இந்த மொழியை கேட்கும் போது, இது காற்றா சொல்றேன், என்னுடைய உச்சரிப்பு மொழியை தாண்டி இந்த மொழி உன்னை வழியும் நடத்தும், உன்னை தவறான சிந்தனைக்கு எடுத்துட்டும் போயிடாது. அப்ப இந்த காற்றோட தன்மையால் நீ என்ன செய்வாய் என்றால், மனம், உடல், உன்னையே யார் என்று தெரியாத ஒரு ஆழ்நிலைக்கு கூட இந்த காற்றோட தன்மை, இந்த குரலோட தன்மை எடுத்துட்டு போயிரும். அப்ப இந்த குரலோட தன்மையில தோல்வி அப்படி என்ற ஒரு வார்த்தையை நான் உச்சரித்து பேசுகிறேன் என்றால், இந்த தோல்வி என்ற வார்த்தை ஒரு மனிதனுக்கு எப்பயுமே துவளக்கூடியது, நெகட்டிவான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை என்னுடைய மொழியிலிருந்து உச்சரிக்கும் போது, இந்த காற்றிலிருந்து இது கூட உனக்கு ஒரு ஆழமான புரிதலையும் ஒரு ஆழ்ந்து போவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப இதுக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, நாம் வெவ்வேறு வார்த்தைகளை எங்கேருந்தோ ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி செய்திருந்தாலும், அங்கேயும் நம்மளிடம் வரும்போது அந்த காற்று எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், என்கிட்ட வர்ற மக்கள்கிட்ட இந்த ஆசிரியர் தேர்வுக்காக பரீட்சை எழுதிட்டு காத்திருப்பாங்க அரசாங்கத்துக்கு இதுன்னு, நீங்க ஒண்ணு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க. அப்ப எனக்குள்ளேருந்து உள்ளேந்து வர்ற வார்த்தை என்ன வருதுன்னா, நோக்கம் சரியாக இருந்தால் நான் ஆசீர்வாதம் நீ கேட்பதற்கு முன் என்னுடைய செயலிலிருந்து காற்றிலிருந்து வந்து உன்னை நோக்கி அதை ஆசீர்வதித்து விடும். உன்னுடைய நோக்கம் சரியாக இருக்கணும், அவ்வளவுதான். இந்த காற்றுக்கு என்னன்னு தெரியுங்கன்னா, கேட்காமலே செஞ்சிடும். அதுக்கு செய்யறதுக்கு காரணம் அது நோக்கத்தை மட்டும் பார்க்கும். என்ன நோக்கத்துக்காக ஒருவர் நம்மளை நோக்கி வருகிறார், அவருடைய நோக்கம் மிகச் சரியாக இருந்தால் அதை கண்டுபிடித்து விடும். இந்த உடலை தாண்டி உள்ள இருக்கிற மொழி என்று சொல்லக்கூடிய அந்த காற்று வந்து இங்க வருகின்ற ஒவ்வொருத்தரையும் அது எப்படி ஒரு வெடிகுண்டு நிபுணர் மாதிரி உன்னை சோதனை போடும்ல, அந்த மாதிரி அந்த நோக்கம் சரியா இருக்கா அப்படிங்கறத பிடிச்சிடும். அப்ப என்னுடைய வார்த்தையிலிருந்து நோக்கம் சரியா, வார்த்தை வேற இருக்கும், அந்த மொழி இருக்குல்ல, அது நோக்கம் என்னன்னா உன்னை ஆழ்த்துவது, உன்னை நல்வழிப்படுத்துவது, உன்னை டிராவல் செய்ய வைப்பது, உன்னை இதிலிருந்து வேற ஒரு வடிவத்துக்கு வேற ஒரு பரிணாமத்தை பார்க்க வைப்பது. உன்னுடைய ஆசிரியர், கற்றுக் கொடுப்பவர், கணக்கு வாதியார், பல வாதியார்கள் இருப்பாங்க. அவர்கள்ட்ட மொழி உச்சரிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஞானி பிச்சைக்காரனாக இருப்பான், மொழியே படிக்க தெரியாதவனா இருப்பான், பிற மொழியோட செயல் வடிவத்தையே தெரியாதவனா இருப்பான். ஆனால் அவனிடம் வருகிற அந்த காற்று இருக்குல்ல, அது மட்டும்தான்
இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கப்படுமே, அதுதான் ஒரு முக்கியமான செயல் வடிவமாக இருக்கும். இப்ப சமஸ்கிருதத்துல இருந்தோ இல்ல பிற மொழிகள்ல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்கிறாங்கன்னா அந்த வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனா அதற்கான அர்த்தம், அது என்ன வார்த்தை, எதற்காக இந்த சொல்லாடலை பயன்படுத்துறீர்கள் மட்டும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அதற்கான விளக்கத்தை யாம் கொடுத்து விடுவோம். அடுத்த வினாடியே அது சொல்லிடும். அதுக்கான செயல் வடிவம் இருக்கும். இப்ப படித்த நிறைய உடலை எழுதி வைத்திருக்கின்ற தத்துவங்களை படித்தவங்க இந்த அபானனை தாண்டி நிறைய வாயு காற்றுகளை பற்றி அடுக்கிக் கொண்டே வருவார்கள். இந்த தியானத்தில் இருக்கின்ற நிறைய சொல்லாடல்களை நிறைய அடுக்கிக் கொண்டே வருவார்கள். நான் நிறைய சொல்லாடல்களோ இந்த மாதிரி வார்த்தைகளை அடுக்குவது இல்லை. ஏன் என்று கேட்டால் நான் தேறி படித்தது இல்லை, நான் எந்த புத்தகத்தையும் படித்தது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இடுப்புல இருக்கிற ஒரு நரம்பு விடாம அந்த பகுதியை தரவாக அலசி ஆராய்ந்தவன், அந்த பகுதியிலே வாழ்ந்தவன், அந்த பகுதிக்குள்ள இருக்கிறது எமக்கு முடிந்த அளவுக்கு அந்த பகுதிக்குள்ளே என்ன இருப்பது என்பதை நன்கு தெரிந்தவனால் அது சம்பந்தமாக கேள்விகளை இதுதான் அதுக்கான வார்த்தைங்க அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அந்த இடத்தை பற்றி துல்லியமாக நான் விளக்கி விடுவேன். அதே போலதான் உடம்புக்குள்ள இருக்கின்ற எல்லா வடிவத்துக்குள்ளையும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கின்ற வடிவங்களையும் எமக்கு தெரிந்த வார்த்தையில் அதை விளக்கமாக இது என்ன என்று பொருள் கேட்டால் சொல்லிவிடுவேன். அதனால எங்கேயாவது ஒரு இடத்தில் மொழி சார்ந்து ஏதாவது 1-2 அப்படி இருந்தால் நீங்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். என்னுடைய முழு தன்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு தத்துவவாதியும் அல்ல, நான் ஒரு பேராசிரியரும் அல்ல. அதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்நாள்ல கல்வி என்ற வாசம் படாத ஒருத்தன். நீங்க அடிக்கடி என்னுடைய உச்சரிப்பில் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொளியில ஒரு தலையில் ஒரு மலர் மலர்ந்திருக்கு, அதுல இருந்து மனம் வீசுதுன்னா எந்த மனம், இந்த மனமா இல்ல இந்த நம்ம சுவாசிக்கிறோமே இதா அப்படிங்கறதுல இதுல ஒரு குழப்பம் எனக்குள்ளே, அந்த வார்த்தைக்குள்ள எனக்குள்ள ஒரு இது இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லிடுவேன்னா அடுத்த வார்த்தையை அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் அந்த மலர்ல இருந்து ஒரு காற்று வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வார்த்தையாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப ஏன் என்றால் இந்த மாதிரி இங்க இருக்கிற சொல்லாடல்களை நான் பயன்படுத்துவதில் எனக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது. அவ்வளவுதான். இதுக்குள்ள இருந்து நான் சொல்கிற தத்துவமோ கருத்தோ செயலோ உயர்ந்தது. அதில் வருகிற சில வார்த்தைகள் எனக்கு பயன்படுத்துவதிலும் அதை பயன்படுத்துகிற முறைகளுக்கும் இந்த உடலோ இந்த நாக்கோ சிரமப்படுகிறது. அப்ப உச்சரிப்பில் அந்த தமிழில் இருக்கின்ற சில வார்த்தைகளோ சில ஆங்கிலத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு சிரமப்படுகிறேன் என்பது நிதர்சனமான உண்மை. இதில் நான் பயிற்சியோ இதில் தேர்ச்சி பெற்றவனோ அல்ல என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் எனக்கிட்ட இருந்து இருக்கிற ஒரு செயல் வடிவத்தை நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா, என்னை சார்ந்த என்னை பார்க்கிறவர்களே ஒருபொழுதும் உங்களை மிஸ்கைடு பண்ண மாட்டேன். இது ஒரு ஆங்கிலத்துல எங்கேயோ போற வழியில எனக்கு கண்டுபிடிச்சது, யாரும் எனக்கு சொல்லி எல்லாம் கொடுக்கல. மிஸ்கைடு பண்ண மாட்டேன். தமிழை தவறாக உங்களை வழிநடத்த மாட்டேன். என்னுடைய மொழி மிக உயர்ந்தது. நான் ஒரு 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 புளூக்ல சுக்கிரன் ராகு கேதுவல்ல குருவானவன், சட்டை போட்டுக்கிட்டவன், காவி போட்டுக்கிட்டவன், இந்த ஆன்மீகத்தை நோக்கி வந்தவன் கிடையாது. அலைவரிசையால் உருவானவன். இந்த அலைவரிசையாலே ஒரு சொல்லாடல்களையும் ஒரு செயல் வடிவத்தையும் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன். என் உடல் காற்று தன்மையில் தான் இயங்குகிறது. இந்த தற்சமயம் இந்த நொடி பொழுது என்னுடைய உடல் காற்றாகத்தான் முழு தன்மையிலும் வாகித்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு காற்றுடைய வேகத்துக்கு ஏற்றது போல எப்படி ஒரு கட்டுமரத்தில் ஒருவன் கட்டுகிறானோ, ஒரு தார்பாய் மேல ஒரு செயலை கட்டி அந்த திசையை நோக்குவதற்காக அதை செய்கிறானோ, அதுபோல என்னுடைய காற்று மிக நுட்பமாக செயல்படுவதனால்தான் அதை கேட்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு செயல் அவங்கள் உள்ளுக்குள் நடக்கும் என்பதை நீங்கள் கவனித்தால் தெரியும். தினந்தோறும் கேட்பவர்களுக்கு இந்த காற்றுடைய தன்மையை, மொழியை தாண்டி, அது குரலை தாண்டி, அது ஏதோ ஒரு அந்த அலைவரிசைங்க, குரல் மொழி தாண்டி நடுவுல அந்த அலைவரிசைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அலைவரிசை உங்களை ஏதோ ஒன்று பண்ணும். அப்ப குரலும் அங்க தேவையில்லை, மொழியும் அங்க தேவையில்லை, அங்க உருவமும் தேவையில்லை. அதுக்குள்ள நடுவில் வருகின்ற அலைவரிசை இதை தினந்தோறும் கேட்கிறவர்களுக்கு தன்னையே அறியாமல் ஒரு செயல் பாதையை அவங்களால் உணர முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தினந்தோறும்
சோதித்து பார்த்தா கூட தெரிந்து விடும் அப்படிங்கிறது தான் இதோட செயல். இதுதான் ஒரு தியானத்தில் ஒருத்தருடைய வளர்ந்தாரா, அவர் வளரவில்லையா, அவர் எங்கேயாவது போய் கற்றுக்கொண்டு தியானம் வந்தாரா, இல்லை இயற்கையாகவே இந்த செயல் நடக்கிறதா என்பதற்கு இதுதான் சாட்சி, இதுதான் அறிகுறி, இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமாக இருக்கு. அதனால இத தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ஏதாவது எங்கேயாவது சின்ன 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 குட்டி குட்டி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா இதுக்கும் நான் ஒரு தெளிவா ஒரு செயல் செஞ்சுறேன். புத்தகம் எழுதி கொண்டு இருக்கும்போது அந்த நீல நேரம் அந்த தொடர் புத்தகம் எழுதும்போது அந்த மண்டேலா தென்னாப்பிரிக்காக்காரன்னு எனக்குள்ள இருக்கிற மொழி அமெரிக்கான்னு தான் சொல்லுது. அதை மாற்ற மாட்டுது. அது தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் போய் அமெரிக்கான்னு அதுல நம்ம குறிப்பிட்டு அது வந்துருச்சு. அதுக்கான விளக்கமும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை தாண்டி அது தென்னாப்பிரிக்கான்னு அது ஒத்துக்க மாட்டுது. வரலாறு தென்னாப்பிரிக்காவா இருக்கு, எனக்குள்ள இருக்கிற இறை அலைவரிசை அது தென்னாப்பிரிக்கா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டது, அமெரிக்கான்னு தான் சொல்லுது. அதே மாதிரி சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்ற போது அங்க ஏதாவது ஒரு சின்ன செயல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பெரிதுபடுத்தாதே, அதை அப்படியே கடந்து போ, காரணம் இல்லாமல் வெளியேறாது, அதற்கும் ஒரு காரணம் இருக்கு, அதை நீ பெரிதுபடுத்தாதே, அதை விட்டு விடு அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்கு. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு எங்கேயாவது அவங்களே கொஞ்சம் ஒரு வெவ்வேறு விதமான செயல்பாடுகள்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை புரிந்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு குழப்பமோ அது ஒரு லேட்டா ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம எப்பயுமே ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றது. சூட்சமமாக எந்த வார்த்தையும் சொல்லிடாமையே நேரடியாக அவங்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி சொல்றது. அப்ப அந்த மாதிரி குட்டி குட்டி எங்கேயாவது இருக்கும்போது கூட அதையும் நாம எப்படியாவது அதை புரிய வச்சிருங்க, அதை சொல்லிருங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மீண்டும் ஒரு விளக்கத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காணொலியில நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது.